அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து பாருங்கள் எத்தனை சூப்பராக நல்லா பழுத்துருச்சு. இது பாருங்கள் எல்லாமே நல்லா பழுத்துருச்சு. இப்போ அதைத்தான் நம்ம வந்து இப்போ வீடியோ எடுக்கலாம். வாங்க. இப்போது இது கூட நாட்டு தக்காளி தான் நல்லா சூப்பராக இருக்குது. பழுத்ததான் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே சூப்பராக பழுத்துருச்சு. காயாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா செவச்சேன்னு இருக்குது. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போது அந்த சைடு இருக்குது, அந்த பக்கம் போய் எடுக்கலாம். இப்போ இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இப்போது காய் பாருங்கள், சூப்பராக காயெல்லாம் இருக்குது. இப்போ இந்த செடியில் வந்து இந்த பக்கம் ரெண்டு இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ரெண்டு இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இந்த உள்ளே ஒன்று இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு இவ்வளோ தக்காளி வந்திருக்கு. இப்போ எனக்கு காயாகவும் இருக்குது. இது நம்ம பழத்தை மட்டும் எடுத்துக்கணும். அங்கே ஆப்பேண்ட் காலிஃப்ளவர் வந்து இது பழசு. இது ரெண்டு தான் நான் விட்டுருந்தேன். எல்லாமே எடுத்துட்டேன். முட்டைக்கோசு காலிஃப்ளவர் எல்லாமே எடுத்துட்டேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் விட்டுருந்தேன். இப்போ இது இருக்குது. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது இன்னும் பூ வரல. இதை மட்டும் நமக்கு எடுத்துக்கலாம். ஒன்று வந்துருக்கு நமக்கு சூப்பராக. ஒன்று நம்ம எடுத்தாச்சு. தக்காளி எடுத்தோம், ஒரு காலிஃப்ளவர் எடுத்தோம். இப்போ பச்சை மிளகா இருக்குது. பாருங்க சூப்பராக இருக்குது பச்சை மிளகா. நம்ம அதை வந்து பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்புறம் எடுத்து எல்லாமே சூப்பராக வந்து நல்லாவே காய்ச்சிருக்கு. காய்ச்சதை மட்டும் அந்த பெருசாக உள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஏன் எடுத்துக்கலாம். அப்புறம் எப்படி நம்ம வீடியோ போகலாம். இப்போது நம்ம அந்த செடியில் நம்ம வந்து பெருசாக உள்ளதை நம்ம எடுத்தோம். இப்போ இந்த செடியில் இருக்குது. இந்த பாருங்கள், இதையும் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக அது எடுக்கலை அப்படின்னா அப்படியே பிச்சுட்டு வந்துடுறது. பாருங்கள், ஒரே கொத்தில் வந்து ரெண்டு இருக்குது அடுக்கடுக்க. சூப்பராக இருக்குது காய். பெருசாக வந்துட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து நல்லா பெருசாக இருக்குது. இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த விழுந்துருச்சு. இது கூட இந்த கிளறி விடணும். செடி பாருங்கள் மஞ்சள் அடிச்சிருக்குது. நம்ம கிளறி விடணும் அதெல்லாம். இப்போது நம்ம அந்த செடியில் ரெண்டு செடி நம்ம எடுத்தோம். இது பாருங்க, இங்கேயும் இருக்குது பாருங்க, சூப்பராக காய்ச்சிருக்கு. இதையும் நம்ம வந்து பெருசாக உள்ளதை எடுத்துக்கலாம். சூப்பராக காய் இருக்குது. மறுபடியும் அங்கே என்ன இது வந்து ஃபஸ்ட்டு பட்டம், ரெண்டாவது அந்த பக்கம் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தா வருது எடுக்கலாங்க. பாருங்க. இப்போ பாருங்க சூப்பராக இருக்குது. பாருங்க ஒன்று ஒன்று அப்படியே நல்லா பெருசாக இருக்குது. நம்ம இதையும் வந்து எடுத்துக்கலாம். காய் வந்து இதோட ரெண்டாவது நம்ம அறுவடை எடுக்கிறோம். நல்லா காய்ங்க சூப்பராக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது காய். இங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கலாங்களா. நல்லா குண்டு குண்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போது இந்த செடியில் இருக்குது. இந்த பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே. இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோம்பு வந்து எப்படி இருக்குதோ அந்த சைஸில் நம்ம எடுத்தோம்னா செடி வந்து உடையாமல் வருது. நம்ம வந்து ஏருக்கு மேலே எடுத்தோம்னா செடி வந்து உடஞ்சிருது. அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம எடுக்கணும். அது பாருங்க, இதெல்லாம் சுருட்டை விழுந்துருக்கு. நான் மருந்து அடைச்சி விட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த செடியில் இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். பாருங்க
இது மிளகாயும் பச்சையாக இருக்குது, செடியும் பச்சையாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல. நல்லா நம்ம வந்து பாலைஸ் மாதிரியே நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பர் மிளகா. எங்கே போடுறதெல்லாம் காமிக்க மாட்டிங்களா? இப்போது இதில் இருக்குது, நம்ம இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இந்த காயாக இருக்குது. எல்லாமே பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்தாச்சு. எப்படி சூப்பராக இருக்குது. இப்போது அது உடஞ்சிச்சு. அப்படியே லைட்டாக பட்டுனா உடஞ்சிடுது பாருங்க. உங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து எடுத்து விட்டோம்னா தெரியும் நினைக்கிறேன். அவங்க நல்லா கொத்தாக சூப்பராக பிடிச்சிருக்கு காய். நம்ம பெருசாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பெருசாக ஒரே இடத்துல நல்லா இருக்குதுங்க. எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த மழை காற்று மழை அடித்ததுனால செடியெல்லாம் ஆட்டி அப்படியே ஒரு மாதிரி செடியெல்லாம் ஆயிடுச்சு காற்று அடித்ததுனால. இப்போது நம்ம பச்சை மிளகாய் சூப்பராக வந்து இவ்வளோ மிளகா வந்துருக்கு. நம்ம பெருசாக உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இது எல்லாமே வந்து கிளறி விட்டு நம்ம உரம் போடணும். பாருங்க, உரம் இல்லாமல் எல்லாமே செடி சரியில்லை. எல்லாமே கிளறி விட்டு நம்ம உரம் போடணும். இப்போது இந்த செடி எல்லாமே ஒன்றும் சரியில்லை. இந்த பாருங்க காற்றடிச்சு எல்லாமே இதாகிடுச்சு. அதனால் நல்லா அது எல்லாமே எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறோம். பாருங்க இதெல்லாம் கீரை இருக்குது. இந்த மாதிரி எல்லா செடிலையுமே கீரை இருக்குது. இதுவா இதை வந்து கொத்தவரங்காய் செடி இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி கீரை இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம கிளறி விட்டு நம்ம வந்து உரம் போடணும். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். பாருங்க எல்லா பக்கமே இருக்குது செடி ஃபுல்லாகவே அங்கங்கே. பாருங்க இதெல்லாம் நம்ம எடுக்கணும். இதை எடுத்தால் தான் இந்த செடி நல்லா வரும். பாருங்க இங்கே இருக்குது. அதே மாதிரி எல்லா பக்கமும் நான் வந்து எடுத்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். எல்லா பக்கமே கீரை இருக்குது. அதே மாதிரி அன்றைக்கி நம்ம வந்து புளிச்சிக்கிற அந்த பக்கம் நம்ம எடுத்தோம். இப்போ இந்த பக்கம் இருக்குது. நம்ம வந்து இப்போ 4 அறுவடை எடுத்தாச்சு. இது வந்து எல்லா கீரையும் பலகீரை கலந்தது. எல்லா கீரையுமே இருக்குது. இது வந்து பலகீரை. பாருங்க சூப்பராக இருக்குது. நம்ம பச்சை மிளகா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசாக இருக்குது. பார்க்குறதுக்கு நம்மள ஆசையாக இருக்குது. நம்ம மாடித்தோட்டத்தில் இந்தளவுக்கு வருது அப்படின்ட்டு. அதே மாதிரி தக்காளி நம்ம எடுத்துக்கிறோம். காலிஃப்ளவர் ஒன்று இருந்துச்சு, அதை நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து மகிழ்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம காட்டில் தான் கிடைக்கும். நம்ம இங்கே கிடைக்காது. விதை போட்டு ஒன்று முளை செஞ்சு அதை விட்டுருங்க. இது பருப்பு போட்டு கலந்தால் சூப்பராக இருக்கும். இது வந்து புளிச்சக்கீரை. நம்ம அன்றைக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் இருந்து இன்றைக்கி வேணும், அதனால் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கீரை வந்து நான் பல வருஷமாக வந்து மாடித்தோட்டம் போடுறேன். ஆனால் இந்த கோழி வாழைக்கீரையை வந்து நான் கடைஞ்சி பார்த்ததில்ல. அன்றைக்கி நான் வந்து பாஸ்பரு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டேன். சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்குது இந்த கீரை சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ தான் எனக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.